ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். உயிர்நாடி 50 டே ரிவிஷனில் வந்து இன்றைக்கி டே 5. இன்றைக்கி டே 5ல் வந்துட்டு நான் பார்க்க வேண்டிய டாபிக்ஸ்லாம் பார்த்தது போக எக்ஸ்ட்ரா பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தா அப்படின்னா மேக்ஸில் வந்துட்டு நான் தனி வட்டி கூட்டு வட்டி பார்க்க போகிறேன். ஏன் எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்க உயிர்நாடில் வந்துட்டு உங்களுக்கு மிக்சிங் டாபிக் தான் கொடுப்பாங்க. டெய்லி வந்துட்டு ஒரு 5 வீடியோஸ் பார்க்குற மாதிரி பிடிஎஃப்லாம் கொடுத்துருவாங்க மிக்சிங் டாப்பிக்காக. நான் வந்துட்டு தனியாக பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தா தனி வட்டி கூட்டு வட்டி. ஸோ இந்த 10 டேஸ் முடிகிறப்ப நான் வந்துட்டு தனி வட்டி கூட்டு வட்டி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். மேக்ஸ் சுத்தமாக வராதவங்க கூட மேக்ஸில் 20+ எடுக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 20+ போட முடியும். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு மேக்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டேன். வித் பிவிக்யூ எல்லாமே பார்த்துட்டேன். அது பார்த்ததில் எனக்கு கிடைச்ச ஒரு ஐடியா என்னென்னு பார்த்தா, நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸ்கூல் புக்கில் ஒரு சம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மில் இருக்க டேட்டாஸ் அப்படியே இருக்கும். டேட்டாஸுங்க நம்பர்ஸ் மட்டும் இல்லை, அந்த சம்மில் இருக்க கொஸ்டின்ஸ் கூட. எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் புக்கில் வந்துட்டு அன்பு அப்படின்னு சொல்லி நேம் சொல்லி சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதே அன்புங்கிற பேரை வச்சு நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே கேட்டிருப்பாங்க. நான் சொல்கிறது டிட்டோ அப்படியே கொஸ்டின் இருக்கும். நேமு கூட மாற்றிருக்க மாட்டாங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது முழுக்க குரூப் 4க்கு மட்டும்தான். ஏன்னா குரூப் 4ஓட குவாலிஃபிகேஷன் வேறு, குரூப் 2க்கு வேறு. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 கொஸ்டின் 20 கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாக இருக்காது. அதே நீங்கள் குரூப் 2 எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பவுமே அந்த 25 கொஸ்டினில் வந்துட்டு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து யாருக்குமே ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். இதுவா அதுவான்னு குழப்பற மாதிரி இருக்கும். ஆனால் குரூப் 4க்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு மேக்ஸ் ரொம்ப வராத ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல, கண்டிப்பாக 20+ போட்டுற முடியும். நீங்கள் ஸ்கூல் புக்கு கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எடுத்துக்காட்டு சம் மட்டும் பார்த்தா பத்தாது. பயிற்சி வினாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். நம்மள பலர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா, எடுத்துக்காட்டு சம் மட்டும் தான் பார்ப்போம். பயிற்சி வினாக்கள் வந்து நம்மளாக கண்டுபிடிச்சி ஆன்சர் போடுறதுக்கு நமக்கு அதை அப்படியே விட்டுருவோம். நீங்கள் விடுற இடத்துல தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஸ்கூல் புக் மட்டும் தான் பார்க்குறீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு சம் ஃபஸ்ட்டு பாருங்கள், பயிற்சி வினாக்கள் போட்டு பாருங்கள். இது ரெண்டுமே போட்டு பார்த்ததுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி நீங்கள் பார்க்குறப்பே வந்துட்டு மெஜாரிட்டி நீங்கள் எல்லா மெத்தடும் கவர் பண்ணிடுவீங்க. இதை தாண்டி வந்து உங்களுக்கு மெத்தட் வெளியே போகுது அப்படின்னாலும் கூட நீங்கள் ஆப்ஷனை வச்சு எப்படியாவது நம்ம போட்டுடலாம். நான் சொல்கிறது, நீங்கள் இப்போ தான் பிகினர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க, ஃபுல் டாபிக் உங்களுக்கு கவர் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஸ்கூல் புக்கை ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு படிங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்துட்டு குரூப் 2 அண்ட் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லா டாபிக்ஸ் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் நோட்ஸ் மேக்கிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சம்ஸ்லாம் பார்த்துட்டு போங்க. இது வந்துட்டு லாஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து குரூப் 4க்குள்ளே வந்திருக்க பிகினர்ஸ்க்கு தெரியாது எதை படித்தா கொஞ்சம் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு. அவங்களுக்காக தான் நான் இப்போ இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா நான் ரீசெண்ட்லி வந்து மேக்ஸுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஆசான் புக் தான். இந்த புக் வந்து உங்களுக்கு ஒன்லி ஸ்கூல் புக்கில் இருக்கிற சோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு வினாக்கள், பயிற்சி வினாக்கள், அது போக வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எடுத்துக்காட்டு சம் இருக்கும் பார்த்தீங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ் ஸ்கூல் புக் கையில் இல்லாதவங்க இந்த புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த புக்கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேக்ஸ் வீடியோ நான் இப்போ போடுறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. இதே மாதிரி உங்களுக்கு தான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.